மலையில் வந்து எங்கள் வீடு ஹைட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து கீழே தண்ணியாக இருக்குது. அதனால சொல்லிட்டு பாஸ்டம்மா கால் பண்ணோம். பாஸ்டம்மா சொன்னாங்க, இன்னும் அங்கேயே இருக்கீங்களாம்மா, இங்கே வாங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தண்ணி வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். இருந்தாலும் பாஸ்டம்மா நீங்கள் வாங்க சொல்லி சர்ச்சில் வந்து இங்கே தங்கணும். 3 நாள் தங்கணும். கர்த்தர் வந்து ஒரு பூரண சுகத்தை கொடுத்து இந்த சர்ச்சிலே நாங்கள் ஜாமக்கார் பிரேயரும் அட்டன் பண்ணோம். அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் வந்து ஆராதனையில் நான் இந்த விஷயத்தை பற்றி நான் ஐயா கிட்ட நான் சொல்லவே இல்லை எதை பற்றியும். ஆனால் ஆராதனையில் மெசேஜ் வேலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு நெருக்கத்தை பற்றி கொடுத்து அவரை உயர்ந்த இடத்துல வைத்த மாதிரி ஒரு காரியங்களை ஆண்டவர் பேசினார் இந்த இடத்துல. ஆனால் எனக்கு உண்மையாலே அந்த மாதிரி ஒரு நெருக்கமான சூழ்நிலை தான் நான் இங்கே உட்காந்துருந்தேன். சரி கர்த்தரும் பேசியிருக்கிறா சொல்லிட்டு ஐயாக்கிட்டையும் ஜெபம் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். அன்றைக்கி எனக்கு வெள்ளிக்கிழமை இந்த நெருக்கம் வந்தது. போய் அதிகாரியை பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தா அதிகாரியும் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப அப்செட்டாக என்ன பண்ணால் கம்மன் நான் லீவு போட்டுட்டு ஒரு 2 நாள் லீவ் போட்டு கம்மன் வந்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு நெருக்கம். அப்புறம் நான் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு எனக்கு முன்னாடி அந்த லீவ் போட்டு நான் வெளியில் வந்துகிட்டே இருக்கேன். பாதி தூரம் வந்துட்டு இருக்கும்போது என்ன அறியாமலே நான் எப்போவுமே அந்த வண்டி ஓட்டும் போதே கூட நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். எனக்கு ரொம்ப நெருக்கம் வந்ததுன்னா அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணி வேகமாக போச்சு. அந்த ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்படுகிறவருக்கு தேவன் நீதியும் நியாயமும் செய்வார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது. எனக்கு இன்னும் அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிட்டு தான் ஆலயத்தில் வந்து உட்காந்து அதே மாதிரி எனக்கு பேசினார். அப்புறம் திங்கக்கிழமை லீவு முடிச்சுட்டு நான் டியூஸ்டே போனேன். டியூஸ்டே வந்து பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தது. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து நீ இன்னொரு இடத்துக்கு போயிடுமா, அங்கே ரொம்ப உனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அந்த அதிகாரி என்கிட்ட சொன்னார். நான் பார்த்த அதிகாரி. நான் சொன்னேன், ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் மாற மாட்டேங்கய்யா அப்படின்ட்டேன். அப்புறம் சரி போயிட்டேன் கம்முன்ட்டு. அப்புறம் திரும்பவும் அதே அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, போய் இன்னொரு அதை விட மேல் அதிகாரிகிட்ட என்னை பற்றி பேசியிருக்காங்க போல இருக்குது. அப்போது என்னை வந்து கஷ்டமான ஒரு டீமுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் இருந்த இடத்துல எனக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் எந்த அதிகாரி வந்து எனக்காக பேசினாரோ அதே அதிகாரி பக்கத்துலேயே அமர்ந்துட்டு ஒரு கேம்ப் கிளர்க் மாதிரி என்னை உட்கார வச்சு கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்துல வைத்தார். வசனத்தின்படி ராஜாக்களோடு கூட என்னை அமர வைத்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபித்த சிஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ரட்சிப்புக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஏசப்பாவோட கிருபையில் அவ்வளோ ஒரு பெரிய பெரிய நன்மைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு பேர் கொடுத்துட்டேன்னா வீட்டுக்கு சொல்ல முடியல. எப்படி சொல்கிறது, அம்மா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு. வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண ஒரு ரீசனை வச்சு இப்போ வந்து நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன்னு எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொல்லிட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, இதுதான் உண்மை, அவங்களுக்கும் வரணும், அவங்களுக்கும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரைஸ் எல்லாம் அந்த கிருபையில் எங்கள் குடும்பமே அடுத்தடுத்து வருஷத்தில் 3 பேருமா ஒன்று, அம்மா, நான், என் பாப்பா. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சம்பவத்தை குறித்து ஏற்கனவே நீங்க வேதத்துல படிச்சிருப்பீங்க. Most of you read the instance from the Bible. என்ன சம்பவம்? What instance? என்னமா பேசிக்கிறது? What it talks about. 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார், 40 days சோதிக்கப்பட்டார். Jesus did fasting and he tested. பிசாசினால் சோதிக்கப்பட்டது. He tempted by evil. இதை நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். நம்ம ஈஸ்டர் அந்த டைமில் என்ன பண்ணுவோம், குட் ஃப்ரைடே நாளில் 40 நாள் உபவாசம், அதை நினைவு கூறும்படி தான் செய்வோம். Most of us we remember these things during the Lent days. இந்த வசனத்தை நேற்று நான் படிக்கும் பொழுது, when I read the verse yesterday, இந்த வசனத்தை மீண்டும் என் ஜனங்களுக்கு நீ கொண்டு சொல்லு அப்படின்னு கர்த்தர். Then God said to me, you take this verse to my people. நான் கேட்டேன்ப்பா, இது குட் ஃப்ரைடே நாட்கள்ல சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். I asked Jesus, it would be useful for people when I take this at the time of Good Friday. இல்ல இன்னைக்கு நான் பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. Today I'm going to speak with people in different way. ஹல்லேலூயா. Hallelujah. முதலாம் வசனத்தை படிங்களா. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்பொழுது சொல்லுங்களேன், இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டு, அப்போ பிதாவானவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். The Father speak these words. இயேசுவை குறிச்சும் ஆவியானவர் குறிச்சும் பேசுறார். The Lord speak about Jesus and Spirit. மனித குமாரனாய் பிறந்த தேவன், The Son of God, மனிதர்களை மீட்கப்படுவதற்காய், the Redeemer of the people, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், He accept the death and cross. இந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறும்படியாக, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தேவன் அந்த மனித குமாரனாய் பிறந்தார்.
God, Jesus born as a son of God to fulfill all the prophecies and the commandments. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு Then Jesus was tempted by evil. ஆவியானவரால் வனாந்திரத்தில் கொண்டு போனார். He led in wilderness by the Spirit. என் அன்பு சகோதரி சகோதரியா, My beloved brothers and sister. அல்லேலூயா. Hallelujah. மீண்டும் பாருங்களேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிப்பதற்கு ஆவியானவராலே ஆமென் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப பாத்துக்குங்க, உன்னை தேவன் நல்லதுக்கும் அவர் தான் ஒப்பு கொடுக்கிறார், கெட்டதுக்கும் அவர் தான் ஒப்பு கொடுக்கிறார். God hand over to you for good and evil. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, You just hold your neighbor's hand and say, உன் நல்லது கெட்டதெல்லாம் இயேசப்பா தான். for your good and bad all is Jesus. நம்ம என்ன நினைப்போம், நல்லது நடந்தா இயேசு, கெட்டது நடந்தா சத்துரு. What we used to think that if good happen it's because of Jesus, if bad thing comes from the evil. எப்போ நீங்க சொந்த ரட்சகரா இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, When you accept Jesus as your own redeemer, அன்னைக்கே at the day, அப்பத்திலிருந்து at the moment, உங்க மேல சத்ரு கை வைப்பதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. God never allow the evil to touch his hand. ஆனா உங்களை சோதிப்பதற்கு அடிக்கடி இடம் கொடுப்பார். But God gives space to test you. ஆனா வித்தவுட் பர்மிஷன், Without God permission, உங்க மேல கையை வைக்க முடியாது. the evil won't touch you. ஏன்னா நீங்க யார் தெரியுங்களா? Because who you are. கரங்களை வச்சு சொல்லுங்களேன், You just place your hand on the heart and நான் யார் தெரியுமா? who am I? நம்ம ஏரியால சொல்லுவோம், நான் யார் தெரியுமா? In our place we used to say, என் குடும்பம் என்ன who தெரியுமா? am I? Do you know நான் my யார் தெரியுமா? family? Who am I? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, You just said to yourself, நான் தேவனின் பிள்ளை. I am the God's son. அல்லேலூயா. Hallelujah. என் தகப்பன் இயேசு கிறிஸ்து, My father is Jesus. இயேசப்பாவோட பிள்ளை. I am the son of Jesus. கையை உயர்த்தி சொல்லுங்க, You அப்படியே just lift up our hand ஒரு and கையை say, இருதயத்துல வச்சுக்கிட்டு சொல்லுங்க, ஒரு கை Place வலது கை another தூக்கி, hand and the heart நான் and say, இயேசப்பாவோட பிள்ளை, I am the son of Jesus. நான் அனாதை இல்ல. I am not an orphan. அல்லேலூயா. Hallelujah. நீ உலகத்துல நீ எப்படி வேணா சொல்லிருக்க, நான் இவங்க, நான் இப்படி அப்படின்னு. Whatever you boast yourself in the world. சில ஊழியக்காரர் கூட சொல்றாங்க, Some of the God's servants said, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நீ இப்ப வந்து என்ன பண்ணிட்ட, do you know how I was before I am redeemed? ரட்சிக்கிட்டேன். நீ ஏதாவது திட்டு நான் நம்ம சொல்றது, நான் ரட்சிக்கப்பட்டேன் அதனால என்ன பண்றேன், நான் பழைய ஆளா இருந்தா எப்படி இருப்பேன். I am, by God's sake I am அப்படின்னா saved. என்ன அர்த்தம், இப்போ நீ தேவனுடைய பிள்ளையா நீ என்ன பண்றது இல்ல, உன் இருதய நினைவு இல்ல, இன்னும் நான் பழைய ஆளு தான், போத்தி மூடப்பட்டு ஒரு அழுக்கு மூட்டை போல நம்ம என்ன பண்றோம், ஏதோ மூட்டைப்பட்டு கவரப்பட்டிருக்கோம், நான் உள்ளதான் இருக்கேன், நான் உள்ளதான் இருக்கேன், நான் வெளியே வந்தேன்னா அவ்வளவுதான். When we hearing these words from the people, they are not fully redeemed from the God. They are just covering their past things. அல்லேலூயா. Hallelujah. இங்க இயேசு சோதிப்பதற்காக வனாந்தரத்துக்கு பிசாசு என்ன பண்றாரு, தேவன் அனுப்புறாரு. Jesus was led by the Spirit in the wilderness to be tempted. இங்க வனாந்தரத்துக்கு ஏன் இயேசு போனார்? Why Jesus went to the wilderness? அடுத்த வசனத்தை படிங்களே. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அவர் பாஸ்டிங் எடுப்பதற்காய், உபவாசம் எடுப்பதற்காய் தேர்ந்தெடுக்கிற இடம் வனாந்தர பகுதி. He chose a place to do the fasting. He chose wilderness. அதான் தேவன் சொல்லுவாரு, Then God பாவத்தை கண்ட விலகி ஓடுங்க. If you see the sin, you keep away, run away. பாவத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால மேற்கொள்ள முடியாது, நம்ம ஒதுங்கி போனா நல்லது. You cannot overcome the sin. Better you can keep away from the sin. இல்லையாமா? It's true. பாவத்தை கண்டு நம்ம என்ன பண்ணோம், ஒதுங்கி போ சொல்றாரு. You should take away from yourself from the sin. நம்ம இங்க என்ன பண்றோம், நீ பாஸ்டிங் போடுன்னு சொல்லிட்டு நம்ம தான் சமையல் ஆக்கின்னு இருப்போம். What we do, we are just going with the sin. நீங்க என்னைக்கு பாஸ்டிங் எடுக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை நல்லா வரும். Whenever you plan to do fasting, you used to receive an invitation. சின்ன வயசுல அனுபவப்பட்டிருக்கேன். I had பாஸ்டிங் எடுக்கும் போதெல்லாம் experience யாராவது in my பிரியாணி young போட்டல எடுத்து வந்து வைப்பாங்க, ஸ்வீட் பாக்ஸ் முன்னாடியே நிக்கும். When I decided to fasting, all the good things come in front of me. இன்னைக்கு கட்சிக்காரங்க எங்கங்க உண்ணாவிரதம் எடுக்கிறாங்க, எங்க ஹோட்டல் இருக்கோ, எங்க டீ கடை இருக்கோ, அங்கதான் உண்ணாவிரதம். Now the party members do the fasting wherever the food stalls available. நம்ம போடுற பாஸ்டிங் என்ன தெரியுங்களா, காலைல ஒரு வேளை சாப்பிட மாட்டோம். How we do fast, only in the morning we do fast. மதியம் நல்லா வெச்சு நல்லா பண்ணுவோம், வெளுத்து கட்டுவோம். We compensate those things in the midday meal. சரியா குளிக்க மாட்டோம், We won't do anything right. ஷேவ் பண்ண மாட்டோம், We won't clean ourselves. அப்படியே முடி அப்படியே ஃப்ரீயா மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், குளிச்சுட்டு அப்படியே பாஸ்டிங் சொல்லிட்டு ஊரெல்லாம் நான் பாஸ்டிங்.
we just show to the other people that we do fast. பாஸ்டிங் வேலையில வேலைக்கு போவோம். At the fasting we just go to work. பாஸ்டிங் வேலையில நல்லா தூங்குவோம். At the time of fasting we sleep. பாஸ்டிங் வேலையில என்ன பண்ணுவோம்? நல்ல சீரியல் உட்கார்ந்து பார்ப்போம். At the time of fasting we used to watch serial and பாஸ்டிங் வேலையில தான் நீங்க எல்லா வேலையும் அன்னைக்கு தான் செய்வீங்க. all the things we do specially on the day we do fast. கேட்டா நான் கர்த்தருக்குள்ளாக பாஸ்டிங் எடுக்கிறேன். If we ask, they said we are in Jesus do the fast. நார்மலா பாஸ்டிங் எடுத்தா வெத்த சோறு. If we took normal fasting நார்மலா we சாப்பிட்டா. get food. ஆனா பாஸ்டிங் எடுக்கும்போது காரக்குழம்பு, சாம்பார், வடை, பொரியல் எல்லாமே வச்சுட்டு அது பாஸ்டிங் இல்ல, காத்திருந்து சாப்பிடுறது. After we do fast, we take all the special kind of several kind of foods with us. ஹல்லேலூயா. It doesn't real fasting. அவர் இயேசு கிறிஸ்து பாருங்க பாஸ்டிங் எடுப்பதற்கு எந்த இடத்தை சூஸ் பண்றாரு? What place Jesus choose to do fast? நம்ம உபவாச பிரேயருக்கு வருவோம், ஒரு டீ பிஸ்கட். If we come to for fasting prayer, we expecting at least tea and coffee. பாஸ்டிங் எடுப்பாங்க, அவ்வளவுதான். காலைல ஒரு டீ, மதியானம் ஒரு டீ, அவ்வளவுதான் பாஸ்டிங். அந்த டீ எப்படின்னா இவ்வளவு பெரிய டம்ளர்ல இருக்கும். I do fasting, but I will take only the tea and coffee with a big glass. ஹல்லேலூயா. Hallelujah. அவங்க வீட்ல கேட்டா சொல்லுவாங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, டீ குடிச்சு உடம்ப என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கைய ஓட்டுவாங்க. அவங்க பாஸ்டிங் இருந்தானா பாஸ்டிங் இருக்காம இருந்தானா. If we ask some people, they used to say they do fast, but they will take all the things. இங்க தேவன் ஒரு பாஸ்டிங் எடுக்க விரும்புறார். But here God wish to take fast. இந்த உபவாசம் எதற்காக? Why God do the சில fast? சூழ்நிலையை மேற்கொள்வதற்காக. To overcome some situation. ஏன்னா Because பல ஆண்டுகளாய் தேவனுடைய பிள்ளைய சத்துருவான சிறைபிடிச்சு வச்சிருக்கான். for lot many years the evil captive the அதை மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார். to redeem the people Jesus came. அதுக்கு எடுக்கப்பட்ட ஆயுதம் என்னன்னா மரணத்தின் ஆயுதம். For they took a vessel, it's called a death. மத்தவங்களை அடிக்கிற வர நான் ஆயத்தமான சந்தோஷமா இருக்கும். If we come to kill other people, they are happy. மத்தவங்க அடிக்கலப்பா, அவன் தான் அவனை அடிக்கணும், நீ உடம்ப காட்டி நிக்கணும். He should show his body to take all the things. உலகத்துல ஒருவரும் ஒத்துக்கொள்ளாதவங்க, No one accept these things. ஒருவரும் பாடு அனுபவிக்க விரும்பாதவர்கள். Nobody ready to take the burden. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? தன் சொந்த குமாரனை என்ன பண்றாரு? பூமிக்கு தந்தள்ளுகிறார். But the Lord give his only loved son to us. ஹல்லேலூயா. Hallelujah. யோசிச்சு பாருங்களேன், You just imagine. எவ்வளவு பெரிய மரணத்தின் நிமித்தம் அதான் இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் From only the blood of Jesus. சத்துருவின் தலையை நசுக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. He knows it, he can crush the evil head, only the blood of Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. இதை நசிக்கிற போறோம், இதுக்கு மரணம் தெரிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துக்கு பயம் வந்துருச்சு, இதை தாங்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு யாரா இருந்தாலும் சரி மாம்சமா பிறந்த கொஞ்சம் நடுக்கம் இருக்கும்ல. Those who are born in flesh, they have little bit of fear. The same thing Jesus had. சரி, இதற்காக உபவாசம் எடுப்போம். So better to overcome, we can do fast. தேவனிடத்துல காத்திருப்போம். We can wait in the God's presence. 40 நாள் 40 days. இரவும் பகலும் Day and night. நம்ம ஒரு வேளை சாடாம இருப்போம். We can do fast one day. அதிகபட்சம் 2 வேளை, Maybe 2 times. அதிகபட்சம் 3 வேளை. Maybe 3 times. யோசிச்சு பாருங்க, 40 நாள் வனாந்தரத்துல தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல, சாப்பிடாம ஒரு ஜீவன் காத்து கொண்டிருக்கு. There is a life in the wilderness 40 days, day and night, without water and food. ஹல்லேலூயா. Hallelujah. அதுவரை வனாந்தரத்துல தேவ ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். Till then the God spirit with them. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில In your life. முடியாத காரியங்களை நடத்தணும்னா கர்த்தர் சமூகத்துல காத்திருக்க நம்ம கத்துக்கணும். ஹல்லேலூயா. You need to you have to learn in the presence of God to overcome all your troubles. இயேசுக்கு சதான் சொல்றாரு, ஜெபம் பண்ண போறியா? தனி அறையில போய் என்ன பண்ணு, எல்லா கதையும் மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணு. The Jesus said when you go to prayer, you just close all your doors and pray alone. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் இருப்பாங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். What we usually do, we do pray in front of all the family members. அடிக்கடி எனக்கு சம்பவம் நடக்கும். Most of the things happen to me. சபையில எல்லாம் நல்ல பாட்டா பாடினுமா ரிப்பீட் பாடினே இருப்போம். All the people would praise God in the church. யாரா அவதாரத்துக்கு நான் யாருக்கா கால் பண்ணிட்டேன்னு உலகத்தார் கால் பண்ணிட்டேன்னா அதுல ஏதாவது சினிமா பாட்டு ஓடிச்சுன்னு வச்சுங்களேன். If I call someone at the time, அடுத்த முறை என் வாயிலிருந்து வர பாட்டு அந்த பாட்டா தான் இருக்கும். when they have the ringtone of cinema songs, the next word come from my mouth is the same word. ஏன்னா ஏற்கனவே ரட்சிக்கப்படாத போது அந்த பாட்டெல்லாம் நம்ம ருசிச்சு பாடி இருப்போம். Because the unsaved people had the song and they enjoyed it. அந்த பாவமானது நம்மள என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். That kind of sin will still following us. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? How many of you having the experience? ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல பய பக்தியில இருக்காங்க. To say ஒரு தீர்மானம்
தீர்மானம் உனக்குள்ள இருக்கணும். You have some decision in your heart. நம்ம எதற்காக நம்ம உபவாசம் எடுக்கிறோம், Why we do fast? எதற்காக செபிக்கிறோம். Why we pray? அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதற்காக நீ காத்திருக்கணும். You should wait for that motive. சர்ச்சுக்கு வரணும்னு வந்த பிறகு மற்ற எந்த ஒரு ப்ரெஷரை வச்சுட்டீங்கன்னா, கேஸில் ஏதாவது ஆன் பண்ணிட்டு வச்சுருச்சிங்களேன், எப்பொழுதும் நார்மலாக கொதிக்கிறதுனா ஆகிடும். நீ சபைக்கு போகும்போது லேட்டாக கொதிக்கும். விசிலே வரலையே half an hour ஓடி போயிடும். Once you come to church, you don't think about your home and what it is on the stove. அல்லேலூயா, Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி My சகோதரி, beloved brothers and sisters, கர்த்தர் சமூகத்துக்கு வரும்பொழுது, when you come ஒரு to தீர்மானம் God's எடுக்கும் பொழுது, when you take நான் ஜெபிக்க decision, போறேன், I'm going to pray, தேவ சமூக காத்திருக்க போறேன், I'm going to wait in God's presence, தேவனோடு ஒன்று இருக்க போறேன், I'm going to have good fellowship with இனி God, நான் பாவம் செய்ய மாட்டேன், I won't do sin and smooth, இனி கடன் வாங்க மாட்டேன், I won't take any debt, இனி நான் வியாதியில படுக்க மாட்டேன், I won't fall in sickness, இனி சோம்பேறியா இருக்க மாட்டேன், I won't be lazy and இனி சமாதானத்தை இழக்க மாட்டேன். I'm not lost my peace. அல்லேலூயா. Hallelujah. நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். You should be very careful. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை அந்த சூழ்நிலைக்கு உட்படுத்தும்படிய சத்ருவானவன் வகை தேடினவனா இருக்கிறான். He will all the time look opportunity to tempt you when you நீங்க have எப்போ நீங்க கடன் வாங்க கூட நினைக்கிறீங்களோ அப்பதான் கடன் வாங்கணும்ன்ற சூழ்நிலை உருவாக்குவான். there is a situation would be created when you have decision not to get debt. குடிகாரன் ஒருத்தன் திருந்தணும்னு நினைப்பான். If a drunkard decide to turn, அன்னைக்கு தான் அவன பாட்டில் ஒன்னு தேடி ஓடி வரும். specifically something voluntarily coming to. வாலிப பிள்ளை இந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்னு நினைப்பான். A young man would decide not to see the girl. வாலிப பிள்ளை அந்த பையனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கும். At the time the boy decided not to see the girl. ஹalleluya. Hallelujah. அன்னைக்கு தான் உன் கண்ணுக்கு முன்னாடி அது வந்துட்டு போகும். Specifically that day only that girl appears in front of the boy. இதுவரை சிரிக்காத பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கும். So far the girl won't laugh. At the day she laughed. உன் பொருத்தன உபவாசம் எல்லாம் புச்சுன்னு போயிடும். All your vows and dedication gone. ஏனா உன் பலவீனம் இன்னொருத்தருக்கு பலனாய் மாறுகிறது. Your weakness becomes strength to the other person. உன் தோல்வி இன்னொருத்தருக்கு வெற்றியாய் மாறுகிறது. Your failure turn to victory for other. உன் நஷ்டம் இன்னொருத்தருக்கு லாபமாய் மாறுகிறது. Your loss turn into a profit to other. உன் கண்ணீர் இன்னொருத்தருக்கு இன்பமாய் மாறுகிறது. Your tears turn into joy for another. பக்கத்துல இருக்கும் கைப்பிடி சொல்லுங்க. Just hold your neighbor's hand. உன் சீக்ரெட்டை யாருக்கும் சொல்லாத. Don't reveal your secrets. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எப்போ உங்க பலவீனம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியுதோ அன்னில தான் அவங்க உனக்கு அடிமையா இருப்பாங்க. When the other person know your weakness, you become slave to the person. இப்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. Just hold your neighbor's உன் hand. வீக்னஸை வெளியே சொல்லிடாத. Don't reveal your secret weakness. ஹalleluya. Hallelujah. ஒரு வீரனுக்கு அழகு எது தெரியுங்களா? What's the goodness for a brave அவன் man? எப்போ வீரனா கடைசி வரையும் தெரிவான் தெரியுங்களா? When the night man became a brave அந்த one. வீரனோட பலவீனம் வெளியே எதிரிக்கு தெரியாத வரையும் அந்த வீரனா இருப்பான். The night man is a real night man when his weakness not known to his enemy. உங்க பலவீனம் உன் வீக்னஸ் உங்களை தவிர ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. Your weakness should not known to others except நான் you. சொல்றேன் கேளுங்க, உன் கணவனுக்கு தெரிஞ்சாலும் அன்னில இருந்து நீ அடிமையாயிடுவே. Even if your husband knows your weakness, you become slave to him. உன் மனைவிக்கு தெரிஞ்சாலும் அன்னில இருந்து நீ அடிமையாயிடுவே. It same for the wife as well. மனைவிக்கு கணவனுக்கு உண்மையா இருக்கணும். You should true to your husband. ஆனா உன் வீக்னஸ் தெரியக்கூடாது. But he shouldn't know your நீ weakness. எதுல தோல்வி அடைவேன்னு தெரியக்கூடாது. He shouldn't know where you fall. ஹalleluya. Hallelujah. எப்ப பார்த்தாலும் கம்பீரமாவே இருக்கணும். All time you should be proud. சொல்லுங்களேன், பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். You just hold your neighbor's hand and said, ஏன் தெரியுமா? because நான் ராஜாவோட புள்ள. because I am the son of king. ஹalleluya. Hallelujah. என் வீக்னஸ் தான் இனிமே நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, இனிமே என் வீக்னஸ் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். I won't tell my weakness. ஹalleluya. Hallelujah. வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருக்க பிரச்சனை நம்மளுக்கு நல்லா தெரியும். We know our neighbor's problem very well. நமக்கு நம்ம பிரச்சனை தெரியுதோ இல்லையோ, நம்ம பிரச்சனை ஊர் ஃபுல்லா தெரியும். Whether we know our problem, the ஏன்னா entire உன் people know வீக்னஸ் our வெளியே problem. தெரிஞ்சு போச்சு. Because your weakness open to people. எப்போ நீ தோல்வி அடையறனோ உன் வீக்னஸ் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாவே தோல்வி அடைய ஆரம்பிப்ப. When you started fall, your weakness come to know other people. ஏன் பாஸ்டர் இத சொல்லிக்கொண்டே இருக்கீங்க? Why pastor you repeatedly telling? அதுல இரண்டாம் வசனத்தை படிங்களேன். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் finish பண்றாரு. After finishing 40 days. நீ எப்ப 40 நாள் முடிஞ்சிச்சு எப்ப இங்க பாருங்க
ஃபாஸ்டிங்ல 3 நாள் ஃபாஸ்டிங் போறீங்க இல்ல 40 நாள் ஃபாஸ்டிங் போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேளை தான் வச்சுக்கோங்க. If you do fasting for 3 days, 40 days or one ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா போடுவீங்க, you can continue well on 2 days. அதுக்கப்புறம் மறந்து போயிடுவீங்க. After 2 days you ஒரு used to இன்ட்ரெஸ்ட் forget. இருக்காது. No, you lost interest on that. ஹalleluya. Hallelujah. முடிக்கிற டைம்ல 40 நாள் ஃபாஸ்டிங் நீங்கன்னா 40 நாள்ல உங்களால ஃபாஸ்டிங் இருக்க முடியாத அப்படிக்கு உங்க நெருக்கத்தை உண்டு பண்ணும். எத்தனை பேர் நம்புறீங்க? You have the trouble, you cannot continue your 40 days fasting. early morning prayer 21 நாள் 40 நாள் வெச்சோம். We conducted early morning prayer for 20 ஆரம்பத்துல days. நிறைய விசுவாசி வந்தாங்க, At the initial stage we have lot of believers. எல்லாம் திரும்பி கடைசில தான் வந்தாங்க. Again the people come at the last. ஏமா இடையில வரல? I am asked why you people இல்ல not coming pastor. at the between times. கரெக்டா சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை. Whenever we trying to come church we had problem. ஹalleluya. Hallelujah. ஏனா நீ எடுத்த பொருத்தனையில, எடுத்த நம்பிக்கையில, எடுத்த வைராக்கியத்துல உறுதியா இருந்தீனா பெரிய ராஜ்யத்தை கர்த்தர் உன் கையில கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். God is ready to give big great things and kingdom to you when you are சின்ன strong in விஷயத்திலே your நீ decision. தளர்ந்து போனா பெரிய காரியங்களை உன் கையில கொடுக்க மாட்டார். God won't give you great things if you lose and not strong on the small decision. கை உயர்த்தி சொல்லுங்களேன், என் கையில பெரிய ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க போறார். God going to give kingdom at my hand. ஹalleluya. Hallelujah. நான் எடுத்த சின்ன உறுதிமொழியில கூட நான் நிலைத்து நிற்கணும். I should strong on my small decision. ஹalleluya. Hallelujah. 40 நாள் finish பண்ண பிறகு After finishing the 40 days, அவருக்கு எப்படி இருந்ததா? அவருக்கு பசி உண்டாயிற்று. after 40 days he had hungry. இயேசுக்கு பசின்னு தெரிஞ்சது எப்படி தெரியுங்களா? ஒருவேளை இயேசப்பா என்ன பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம். How Jesus ஏன்னா know வனாந்தரத்துல about கூட the யாருமே இல்ல. hungry. Even no one on the wilderness. ஏதாவது சோர்வா உட்கார்ந்திருக்கலாம், He may be tired. இல்ல அங்க ஏதாவது வனாந்தரத்துல போயிட்டார்ல, ஏதாவது தண்ணியோ ஆகாரமோ ஏதாவது செடி கொடியை தேடி இருக்கலாம். Sometime he seek some trees or water over there. இத மனிதர்கள் அறியல, சத்துரு அறிஞ்சான். These things not known by men, only the evil know. இப்ப இயேசுக்கு எது வீக்னஸா தெரியுது? And now which one is weakness to Jesus? ஹalleluya. Hallelujah. பசி. The hungry. ஏன்னா 40 நாள் உபவாசம் இருந்தல பசி. Because he was fast 40 days and ஏன்னா அவர் finish பண்ணிட்டார். he finished the fasting. நம்ம ஃபாஸ்டிங் முடிக்கிற கடைசி நாள் எப்படிங்க இருக்கும்? தடபடலா இருக்காது? How we had food at the end of 40 days. நம்ம எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா உணவு மேலேயே தான் இருக்கும். அந்த 3 மணிக்கு ஃபாஸ்டிங் முடிக்கிற 2 மணிக்கு முடிச்சு சாப்பாடு சரியா செய்யலனா கூட ஒண்ணுமா செய்யற, எவ்வளவு நேரம் நான் செஞ்சுன்னு இருக்க வெயிட் பண்றது. At the end of the 40 days all our thoughts goes to the food. 40 நாள் கூட தேவையில்ல, ஒவ்வொரு நாளும் விரதம் எடுக்கும் போதெல்லாம் இந்த எண்ணம் இருந்திருக்கும். You have the same thought each and every day when you இயேசுவின் பலவீனத்தை சத்துரு கண்டு the evil know the weakness of Jesus. 40 நாள் அவர் பலவீனப்படல, He doesn't- அது வரையும் பக்கத்துல வரல. He was strong on 40 days. எப்போ till then பலவீனம் the evil இருக்கோ doesn't touch. அப்போ ஏதோ தேவையை கொடுத்து அவங்கள என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம். When you have weakness they will give offer and trying to cover இப்ப you. வரான் அந்த பிசாசுக்கு தேவன் ஒரு பேரை வச்சு சொல்றாரு, படிங்க. And now 3 படிங்க, அப்படியே தொடர்ந்து. அப்பொழுது சோதனைக்காரன், இப்ப அந்த பிசாசுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? சோதனைக்காரன். அதே பிதா இந்த பிசாசுன்னாரு, இப்ப என் புள்ளைய சோதிக்கிறான்ல, அதனால சோதனைக்காரன். Now the God said earlier is evil, now he gives என் name அன்பு and சகோதரி, My உனக்கு brother வியாதி and இருக்குன்னா அவனுக்கு பேர் என்ன? வியாதிக்காரன். if you have sickness you will called as a sicker. உபத்திரக்காரன். Trouble. அல்லேலூயா. கடன்காரன். You are a debtor. உன்னை கடன்ல வைக்கிறானா அவன் அந்த சத்துருக்கு பேர் என்ன? கடன்காரன். If நீ someone கடன்காரன் keep அல்ல. you dead, that evil name is called a debtor. அநேக நேரங்கள்ல உபத்திரத்தை உண்டு பண்ணுவான். Most of the time he give problem. இந்த நாள் தான் சர்ச்சுக்கு நல்ல கரெக்ட் டைம்க்கு வந்துட்டு பாஸ்டர் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க, அன்னைக்கு தான் உன் விருந்தாளி முன்னாடி வந்து உட்கார்ந்துப்பான். You decided one day you should come to church on time, need to get good name from the pastor, but அல்லேலூயா. you have trouble. இன்னைக்கு யாரு எப்படியே தசம பாகம் கரெக்ட்டா கொடுத்து கையில காசை வச்சிருப்பீங்க. You plan to have money to give your tithes. அன்னைக்கு திடீர்னு ஒரு செலவு வந்து அந்த எல்லா காசு செலவாயிடும். Unexpected problem come and you spend your money. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and sisters, சோதனைக்காரனை உட்படுத்தும்படியாக உன் வீக்னஸை தேடிக் கொண்டிருக்கிறான். the tempter seeking your weakness to test you. எப்படி How? நல்லவன் போலயே வருவான். He come as a good man. இயேசுவை பசியா இருக்குது கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றான்? After- சோதனைக்காரன் என்ன பண்றானா, படிக்க அவரிடத்தில் வந்து, அவரிடத்துல வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள், நீ தேவன் குமாரன் தானே, If you are the son of God, நீ குமாரனா என்ன பண்ணு, if you are a son of God,
சொல்லுங்க, படிங்க. அப்பங்களையும் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்க கவனிங்க, பிசாசு சொன்னது பொய்யா தப்பா? Is it true or wrong what the tempter சொல்லுங்களேன். said? இயேசுவால கல்ல அப்பமா மாத்த முடியுமா? Is Jesus can turn the சொல்லுங்களேன். stone into முடியும். ஏன்னா அவர் மனிதனா இருக்கும்போது என்ன பண்ணாரு? தண்ணீரை ரசமாய் மாற்றின தேவன். அல்லேலூயா. He turned the water into wine. மீனையும் அப்பத்தையும் 5000 பேருக்கு போஷிக்கத்தக்கதாய் பெருக செஞ்ச தேவன். He multiplied the bread and fish to feed 5000 people. அப்போ சத்துரு பொய் சொல்ல. Then the evil not lie. உங்களை சோதிக்கும் To be a good man. அல்லேலூயா. Hallelujah. நேபர் சொல்லுவோம், நண்பரா இருக்கலாம், உறவா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், Maybe your friend and relationship your family. போதகரா கூட இருக்கலாம். Not be a pastor. அல்லேலூயா. Hallelujah. நல்லது போலயே இருக்கும். என்னன்னா நீ ஆசீர்வாதத்தை பெறாதபடி நீ சோதனைக்கு உட்படும்படியாக நல்லது போலவே பேசுவான். They will talk all the goodness to tempt you. இயேசு பாஸ்டிங் முடிக்க போறாரு. After Jesus finished fasting, 40 days ஆகுது. the 40 days over. இப்போ பசி எடுக்குது. Now Jesus had hungry. அவர் வந்து உணவை தேடி இருக்கலாம். He may be search food. உணவு கடையில சோகமா இருந்திருக்கலாம். He may be sad with. சத்துரு வந்து சொல்லுது, இந்த கல்லத்தை அப்பமா மாத்தி என்ன பண்ணு, சாப்பிடு, உனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? யாருக்கு? நீ தேவன் குமார் தானே, சாப்பிடு. The tempter came and said, "You are son of God." பிசாசு சொன்னது தப்பில்ல. There is no wrong in the evil's word. அப்போ ஏன் தேவன் இதை தப்புன்னு சொல்றாரு? Then why God said this is wrong? அல்லேலூயா. Hallelujah. ஆதாமை பார்த்து தேவன் சொல்லார், இந்த கனியை புசிக்காத. God said to Adam, இது "Do not நன்மை eat the தீமை fruit. அறியத்தக்கத கனி. This is a fruit you know good and evil." சொன்னது உண்மைதான். That's true. சர்ப்பமும் சொன்னது உண்மைதான். The serpent also said is நீ சாப்பிட்டா நீ சாவ மாட்ட. The serpent said, if you eat, நன்மை you won't தீமை die. அறிவு என்று உண்மைதான். You know good and evil. அப்போ அங்க சத்துரு சொன்னது உண்மைதான், தேவன் சொன்னது உண்மைதான். Both the things whatever said is ஆனா ஏன் true. தேவன் சாப்பிட வேணாம்னாரு? Then why God said do not eat? அல்லேலூயா. Hallelujah. அந்த பழம் பார்க்கிறதுக்கு அழகா இருந்தது. The fruit seems to be good. சொல்ற சர்ப்பமும் அழகா இருந்தது. The serpent also looks good. அல்லேலூயா. Hallelujah. அன்னைக்கு அந்த ஆதாம் அந்த ஏவாள் அந்த கனியை புசித்தது நிமித்தமாக For the day Adam and Eve had the tasted the fruit, நடந்தது என்ன? உண்மையாவே அவன் நன்மை தீமை அடைஞ்சிட்டான். what happened truly they இன்னைக்கு நம்ம know the good எதற்காக and இங்க evil. ஓடிக்கொண்டிருக்கோம்? Why we running today? நான் என்ன பண்றேன்? What I'm doing? நாளைக்கு சாப்பிடணுமே, I need to eat tomorrow. நாளைக்கு சேர்த்து வைக்கணுமே. I'm supposed to இது save something. சிக்ஸ்த் சென்ஸ். இந்த ஓட தான் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றனே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கோம். All the each other against us because the sixth sense இந்த works. சிக்ஸ்த் சென்ஸ் வரலன்னு வச்சுங்களேன், If you don't have தேவன் the சொல்றது sixth அப்படியே sense, கேட்டுட்டு ஓடி We இருந்திருப்போம். just listen the God's word and we move our ways. இயேசு கிறிஸ்து கிட்ட இவன் வந்து சொன்னது உண்மைதான். It's true that the evil. ஏன் இயேசு கிறிஸ்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலனா? Why Jesus not accepting this? உன் தலையை நசுக்க தான்டா வந்திருக்கேன் நான். I'm coming here to crush your head. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு வல்லமை இருக்குதா? I have power. சொல்லுங்களேன், கையில ஊத்தி சொல்லுங்களேன், Just lift ஏ up your சாத்தானே, hand and say, evil. சொல்லுங்க, உங்களை என்ன துன்பப்படுத்துற சாத்தானே, Evil who trouble me. என்னை சோதனைக்கு உட்படுத்துற சாத்தானே, The tempter. உன்னை நசுக்க தான் நான் I'm வந்திருக்கிறேன். coming here to crush you. அல்லேலூயா. Hallelujah. உன்னை நசுக்க தான் கர்த்தர் என்னை அனுப்பிச்சிருக்கார். God sent me வாய் to திறந்து crush சொல்லுங்க, you. கர்த்தருக்கு நீ யாருன்னு தெரியும், Gods know who you are, ஆனா உனக்கு நீ யாருன்னு தெரியல. but you don't know who you are. உனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வல்லமை தெரியல. சொல்லுவீங்களா, You don't know the எனக்கு power பின்னாடி இவ்வளவு behind பேர் you. ஃபேமிலி இருக்கு, இவ்வளவு பேர் கட்சிக்கார் இருக்கு, என் தேவாதி தேவனே நம்மளுக்கு பின்னாடி இருக்கார். விசுவாசம் கரங்களை தட்டி ஆமென் We சொல்லுங்க. have the heavenly God with us. படிங்களா அந்த வசனத்தை. அவர் பிரதித்திரமாக, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சொல்றாரு. Jesus replied, அப்போ எனக்கு வந்து ஆகாரத்தை என்ன பண்ணலாம், பசி போக்கலாம். maybe the bread சொல்றது fills எதுக்கு my நான் hunger. நீ செய்யறதுக்கு நான் செய்யணும். Should I do whatever you said? பசி வந்து வார்த்தையினால சுகமாக்க முடியும். I can heal my hungry by word. கையை தூக்கி சொல்லுங்களேன், You just lift up என் your hand and ஜெபத்தினால say, என் குறையை போக்க முடியும். I can என் விண்ணப்பத்தினால என் கடன் all my மாறும். things through prayer. என் விண்ணப்பத்தினால எனக்கு சுகத்தை கிடைக்கும். Through my application I என் can heal. விண்ணப்பத்தினால Through my எனக்கு application ஆரோக்கியம் கிடைக்கும். I can heal. நான் என் வார்த்தை நிமித்தமாக, Through my word, அறிக்கை நிமித்தமாக, through my விசுவாச வசனத்தின் நிமித்தமாக with the word, என்னால ஜெயம் கொள்ள முடியும். I can victor. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்த முடியும்.
Can you clap and glorify God? என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, My beloved brothers இங்க and கவனிங்களே, sisters, ஒரு கடன் அடைக்க ஒரு வீடை வித்தா தான் கடன் அடைக்க முடியும். to settle one loan, you should sold your ஏன்னா house. வருமானம் இல்ல, நம்ம சிந்திக்கிறது அப்படிதான். Because we don't have any income, we இல்ல can't அடமானம் that வச்சிடலாம், much. We may pledge, இல்ல லீஸுக்கு விட்டுறலாம், sometime lease, இல்ல நகை வித்துடலாம், maybe sold your jewelry. இல்ல வேலையை ரிசைன் பண்ணி கொடுத்துடலாம், You may resign your job. இல்ல VRS வாங்கிடலாம். You plan to get VRS. அல்லேலூயா. Hallelujah. இருக்கீங்களா? Are you there? ஆமென். அன்பு சகோதரனே சகோதரி, My beloved brothers நம்ம and sisters, என்னெல்லாம் இப்ப சூழ்நிலை சமாளிப்பதற்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடலாம். we spend all our thought to manage the current situation. உலகம் சொல்ல இப்படி பண்ணாதான் உன் வாழ்க்கை மாறும், The world used to say if you do like இந்த this, ஊசி you will போட்டாதான் சுகமாகும், get- if you get this injection, you will get healed. இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் பிரச்சனை மாறிடும், If you give complaint over there, your problem டைவர்ஸ் will கொடுத்தாதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை. you will get deliverance once you get divorced. நீ அவன் பேசுறான், நீ சண்டை போடு, அப்பதான் உனக்கு ஒரு விடுதலை. You just fight with them, then you will freedom. ஏன்னா உனக்கு சத்ருவன ஆசையை காட்டி Because the evil gives you a உன் desire. குறையை பெருசாக்கி He make your weakness big. இச்சையை காட்டி He tempt you. உன் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு He use your situation. கர்த்தர் உனக்காய் வைத்திருக்க ராஜ்யத்தை தடை பண்ணும்படியாக அவன் வகை தேடி கொண்டிருக்கான். Stop you from get the God's kingdom. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி My சகோதரி, beloved brothers and இயேசு sisters, கிறிஸ்து அந்த சத்துருவை பார்த்து சொல்லுகிறார், Jesus said to the tempter, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல வசனத்தினாலும் வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் என் நாமத்தினாலும் பிழைப்பான் என்று. man shall not live by bread alone, but by every word that comes சொல்லுங்களேன், from கையில the mouth உயர்த்தி of the God. கையில வச்சு சொல்லுங்க, Just lift up your இனி hand என் and கடன் say, பிரச்சனையை என்னால தீர்க்க முடியாதுப்பா. I cannot solve சொல்லுங்க. my debt. சத்துருவை பார்த்து, ஏ சத்துருவே, You said to the evil, என் கடன் பிரச்சனை என்னால தீர்க்க முடியாது, I cannot solve my ஆனா debt. இயேசுவின் நாமத்தினால முடியும். But in the name of என் Jesus, குடும்பத்தை it can. என்னால மாத்த முடியாது, I cannot change my family. வசனத்தின் மூலமா முடியும். But through the God's word it can. என் வார்த்தையின் மூலமா என் குடும்பத்தை மாத்த முடியாது. It's not by word I cannot change. தேவ வாக்குதத்தின் மூலமா என் வாழ்க்கையை மாற்ற முடியும். But the God's prophecy I can change. விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Just clap and glorify God. உன் சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு உன் நெருக்கத்தை புரிந்து கொண்டு He will understand your situation. அநேகர் வந்து உன்னை கொள்ளையடிக்கும்படியாக வகை தேடுவார்கள். They all look situation to put you down. பேசுறதுக்கு நல்லா இருக்கும். But Jesus know. இந்த சபையில வந்து சில சகோதரிங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு, Some of the people sitting on the church. praise the Lord சகோதரி, Praise the Lord sister. நீங்க ஜெபம் பண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like your prayer. உங்ககிட்ட பேசினா ஆறுதலா இருக்கும். If I speak with you, I feel so comforted. இவங்களும் மாத்தி மாத்தி ஜெபம் பண்ணுவாங்களா? They just pray each other. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த மாசம் கொடுத்தேன். After prayer, I'm in so trouble. You just offer me 10,000. காசை வாங்கினதும் 2 சேர் இங்க மாறி மாறி உட்கார்ந்துருப்பாங்க. After receiving that money, they sit each other in against. அடுத்தது அங்கங்க உட்கார்ந்துருப்பாங்க. They started distance. அடுத்தது ஒன்னு எஸ்கேப். And finally one person escaped. வீட்ல கடனா? You have debt? நல்ல ஓட்ட டிவில தான் பார்த்துன்னு இருப்பேன். I thought that you run away. சொந்த ஒன்று வந்து சொல்லும், The relationship would come and say, வீட்லயே பெரிய டிவி இருக்கு, உன் வீட்ல சின்ன டிவி. they had big TV, you have புள்ளலாம் one small. சம்பாதிக்கிறாங்க. Your son had a good income. நீ ஊன் சொல்லு, எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, நீ 50,000 ரூபாய் கொடுத்தா போதும், டிவி வீட்டுக்கு வந்துரும். You just give your consent. மாசம் கட்டினா போதும். 1,000, you will have a 50,000 worth of TV. வாங்கிடுவியா? வாங்கிடுவே. You go with that. அவன் சொன்னது தப்பு இல்ல, There is no wrong on that. லோன் கொடுத்ததும் தப்பு இல்ல. There is no wrong on the ஆனா அந்த taking லோனை loan. வாங்கிட்டா கட்டும் போது கஷ்டப்படுவ பத்தியா, அது மத்த யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னவங்க உன்னை கெடுக்கணும்னு இல்ல, சத்துரு அவங்க மூலமா உன்னை கெடுக்க அவன் முயற்சி பண்ணுகிறான். They are not doing evil to you, but the tempter using that person. ஏன் அந்த ஆளுகிட்ட கட்டின்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்க? Why you paying to that person and why you worry? போலீஸ்ல போட்டு குத்துரு. You just go and complain on the police. ஹல்லேலூயா. Hallelujah. புருஷன் அடிச்சான் நம்ம எல்லாம் ஈஸியா சொல்றது என்னன்னா கம்ப்ளைன்ட் பண்ணு. What the people used to say, when your husband beat you, give complaint on it. ஐயோ நீ கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. You feel so troubled. நான் புடிச்சு தரேன் அவனை. சொன்னதெல்லாம் நல்லதுதான். Whatever they said, that's good. வார்த்தையால கணவன் மாறாதது, But the போலீஸ்காரன் அடியால மாத்த முடியாதுங்க. ராமன் சொல்லுவேன். husband won't Hallelujah. change even. என் தேவனுடைய ஜெபத்தினால
ஜெபத்தினால ஒரு குடிகாரன் திருந்தாதது, என்ன மருந்து கொடுத்தாலும் ஒரு குடிகாரன் திருந்த மாட்டான். The drunkard cannot be returned even whatever medicine you offered if he is உண்மையா not இல்லையா? returned from the prayer. எத்தனை குடும்பம் ஜெபத்தினால் திருந்திருக்காங்க, எத்தனை ஊழியக்காரன் இன்னைக்கு குடிகாரன் ரவுடியா இருக்கும், ஊழியக்காரனா இருக்கான். How many of the rowdies and the ஏங்க drunkards அதே ஜெபத்தினால உன் சூழ்நிலையை மாத்த முடியாது. by the prayer. அதே வார்த்தையால உன் நெருக்கத்தை எப்படி மாத்த முடியாது? If something not changed you, how the word can இப்ப பாருங்க, உன் பலவீனம் சத்துருக்கு பலனாய் மாறுகிறது. your weakness turn into a good for evil. சொல்லுங்க, இனிமேட்டு என் வீக்னஸ் வெளியே சொல்ல மாட்டேன். I won't reveal my weakness. ஹalleluya. Hallelujah. என்ன வந்து சோதிக்க வரான். He coming இனி வார்த்தையில எந்த வார்த்தை உன்னை வார்த்தையிலே வச்சுக்கிறேன். அசிங்கமா பேசுறது இல்ல, வசனத்துல ஜெபத்துல அங்க நேர்ல சில பேர் திட்டினே இருப்பாங்க. காசு தரணும், நம்ம ஆளுங்க பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு காசு தரணும். பாஸ்டர் எப்ப காசு தருவீங்க? if someone we give a word, they will ask us, pastor, when you will give. ஏசப்பா காசு தருவார் போ. Jesus will offer you, go. இவர் கடுப்பாயிடுவார். That person get angry. கொடுப்பாருங்க, எப்போ கொடுப்பாரு கேட்டா கொடுப்பாரு. அவர் ஏசப்பா தரமோ நான் தரேன் போ. When Jesus will give to me. ஹalleluya. Hallelujah. நீ அந்த ரங்கத்துல வசனத்துல பேசணும். You should talk at the inner place. கர்த்தர் வெளிரங்கமாய் பணத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. God will offer you to give at the outer world. நீ வேலை இல்லாம இருக்கலாம்ப்பா. You may be jobless. வருமானம் இல்லாம இருக்கலாம். You may be incomeless. போதிய வருமானம் இல்லாதபடி குறைபட்டு இருக்கலாம். You may be lackness in your எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா? You may be expecting எங்கேயாவது எனக்கு ஒரு பிசினஸ் கிடைக்காதா? somewhere would I என் குடும்பத்தை தாங்கத்தக்கதான வருமானம் எனக்கு எங்கேயாவது கிடைக்காதா? where I will get income. அநேக அதிகாரி கைகளையும் அநேக ஐஸ்வர்ய கைகளையும் ஏங்கி நிக்கலாம். You may be waiting for the rich and the officers. நீ அவங்களை ஏந்தி நின்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும். If you waiting for them, finally கரத்தை ஏந்தி நின்று பாரு. அவர் சமூகத்துல காத்திருந்து பாரு. If you waited in God's presence, கல்லான இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறவரா இருக்கு. God will change the hard hearts. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. Those who believe say amen. முதல் அட்டெம்ப்ட், At the first attempt, சத்து அதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஜாஸ்தி நடக்கும். again you will have more problem. நீ எப்போ மனம் திரும்பணும்னு நினைக்கிற, கடன் வாங்க கூட நினைக்கிறியோ, அன்னைக்கு தான் ஒரு நோட்டீஸ் வந்து நிக்கும். When you have a decision to turn from all the evil, you have a temptation. நான் மருந்து எடுக்க மாட்டேன், விசுவாசத்துல என் வியாதியை சுகமாக்குவேன். You maybe have decision, I won't take medicines, I will heal. அது வந்து சொல்றவங்க வந்து நீ இத போட்டுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. But the person who come and advise you at the time, வஞ்சகமா உங்க கூட நல்லத பேசி தான் பேசுவாங்க. they will deceive you இன்னைக்கு with good தீர்க்கதரிசனமா கர்த்தர் words. பேசுறார். Today God speak with you in prophetical word. அநேகர் ஏதாவது சூழ்ச்சியில போய் சிக்கி இருக்கலாம். You may be fall at the trouble. இல்ல சில சூழ்ச்சிகள் உனக்கு விரோதமா எழும்பி வந்து கொண்டிருக்கலாம். Maybe lot of secret. இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தமாய் கர்த்தர் ஜாக்கிரதையா இருக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Today God warn you and expecting you to be aware. தொடர்ந்து வசனத்தை படிப்போம். அப்பொழுது பிசாசு இப்ப பாருங்க எத்தனை வசனம் அது? 5ல சொல்றாரு. இப்போ அந்த பேர் என்ன? அதுக்கு பேரு சோதனைக்காரனுக்கு பேரு பிசாசு. Now the God give the tempter name as devil. பிசாசுக்கு ஃபர்ஸ்ட் சோதனைக்காரன், இப்ப என்ன பேரு? The second tempter, now it's called devil. அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், ஹalleluya Hallelujah. அவனை தூக்கிட்டு போறாங்க. யாரா? இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனை பலவீனப்பட்டதனால, இங்க பாருங்க, பசி என்ற ஒரு பலவீனப்பட்டதனால தேவனை தூக்கிட்டு போறதுக்கு நிறைய பேர் சொல்வாங்க, because of the hungry நான் weakness, சபைக்கு போறேன், எனக்கு எப்படி மாந்திரிகம் பண்ணணும், எனக்கு எப்படி பிசாசு பிடிக்கும், I am going to church, how the wicked things happen to me. ஹalleluya. Hallelujah. உனக்குள்ள ஒரு குறை, ஒரு வீக்னஸ் இருந்தா எப்படிப்பட்ட மாந்திரிகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். If you have even small weakness, all kind of wicked things will work. ஹalleluya. Hallelujah. எந்த witchcraft எங்க மாந்திரிகம் பண்ணாலும் சரி, அது உனக்கு தான் பாதிக்க ஆரம்பிக்கும். Whatever they do the witchcraft, it will start troubling you. நீ உன தீர்க்க தரிசனம் போய் உனக்கு போய் மெடிடேஷன்லாம் பண்ணி நீ என்ன வீக்னஸ் இல்லை, உன் இருதயத்துக்கு தெரியும் நீ எதுல வீக்னஸா இருக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுல வீக்னஸா இருக்குன்னு தெரியும். அதை நீ ஃபுல் பண்ணாதான் அது வரையும் அந்த கிரியை உன்னை மேற்கொள்ள தான் செய்யும். In your spiritual life, you know your weakness. Until you correct that weakness, nothing won't leave you. இயேசு கிறிஸ்துவை எங்க கொண்டு போனானா, ஒரு சுடுகாட்டுக்கோ இல்ல வேற ஊருக்கோ எங்க கொண்டு போனாலும் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா கூட்டிட்டு போன இடம் பாருங்க, where the devil took Jesus Christ. அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், பரிசுத்த நகரத்துக்கு தேவனை கொண்டு போலாமா? He took கொண்டு போலாம். Jesus to the holy city. அடுத்தது
தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை பரிசுத்த நகரத்துக்கு போய் தேவாலயத்துக்கு மேல இயேசுவை நிக்க வைக்கிறாங்க, தப்பு இல்லையே. After the holy city, they set him on the pinnacle of the temple. That's no wrong over there. தேவனதானம் பண்ண தேவன் இருக்க இடம் தானே, எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்க மாதிரியே இருக்கு. It's a place where God dwell. All the things looks seems to be good. பக்கத்துல இருக்க சகோதரி பாருங்களேன், You just sit to your பக்கத்துல இருக்க உங்க ஆளை பாருங்களேன், you just look at your neighbor. பார்க்கறது நல்லா இருக்க மாதிரியே இருப்பாங்க. When you look them, they seems to be good. நாளைக்கு அவங்க தான் உனக்கு பிரச்சனையா வந்து நிப்பாங்க. Tomorrow they are your problem. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஐயோ எனக்கு இந்த புள்ள தான் செல்ல புள்ள, இதுதான் என்ன காப்பாத்துன்னு நினைப்பேன். This is my loved children. He going to save me. மடியில போட்டுலாம் ஆட்டுவோம். You loved all the way. பெருசா ஒண்ணு நீ எது செல்ல நினைச்சு அதுதான் உன்னை வெளியே தள்ளும். At the elder stage, that person, that child reject you. ஹalleluya, Hallelujah. இங்க படிங்களே, நீர் தேவனுடைய குமாரனே மேல ஆனால் கொண்டு போயிட்டு நீ தேவனுக்கு குமாரன் ஃபர்ஸ்ட் நினைச்சு உனக்கு வல்லமை இருக்கு, இந்த அப்பத்திய கல்ல மாத்து, தப்பு இல்ல. You have இப்ப power அதுல to உசாராயிட்டாரு. turn the loaf into. உன்னை அனுப்புனவர் யார் தெரியல, அவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குல்ல, Do you know உங்க who அப்பா sent எப்படிப்பட்டவர் you? தெரியல. You know the power. Who is your father? அவன் தான் கணவன் உன்னை பேசுறான், அவனுக்கிட்ட பதில் பேசின்னு இருக்க, உன் குடும்பம் என்ன இருக்கு, வேலையை விட்டு வா. Your husband is talking to you. You know who he is. It. டைவர்ஸ் பண்ணு. You just divorce him. ஹalleluya, Hallelujah. ஓவரா பண்றார் பாஸ்டர், சபைக்கு போவாத. He doing too much. Don't go to the church. சொன்னவன்லாம் சபையில இருப்பான், நீ மட்டும் தான் வெளியே போய் நிப்ப. Whoever advises you, that person would be in church. You would be out. வேலையில ஓனர் திட்டினவனு கூட இருக்க சொல்லுவான், பாரு நீ எவ்வளவு வேலை செய்யற உன் ஓனருக்கு தெரியல, நீ 2 நாள் வேலையை விட்டு நில்ல, அப்பதான் அவனுக்கு தெரியும், உன்னை தேடி வருவான் பாருன்னு. வேலையை விட்டு நிப்பான், அவர் எங்க தேடி வருவாரு? The person who accompanying with the owner, he deceive you with all the words. அவன் மஞ்சங்க மாதிரி உன் கூட இருந்து உனக்கு நல்லது சொல்றது போலவே உலகத்துல உபத்திர கொடுத்ததுக்குன்னே சத்ருவான யாராவது உனக்கு நேராக ஆயத்த பண்ணி கொண்டே இருக்கிறான். Devil all the time prepare some person who appears to good in your eyes, but he is your enemy. நல்லதுதான் சொல்லுவாங்க. He give all the good things. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. நீங்க வாங்க, நான் உனக்கு லோன் எடுத்துறேன். You come with me, I will get you loan. ஹalleluya, Hallelujah. சபைக்கு போறீங்க, வேணா நான் ஒரு நல்ல ஒரு சபைக்கு Are you going to church? I will take you into some other good church. ஹalleluya, Hallelujah. வா உனக்கு நான் இங்க நல்லது செய்யறேன், எல்லாம் நல்லது சொல்றவங்களும் ஊழியக்காரா இருக்கலாம், சொல்றவங்களும் விசுவாசியா இருக்கலாம், கெட்டது இல்ல, ஆனா நல்லது சொல்ற மாதிரியா இருக்கும், ஆனா எங்கேயோ உன்னை எட்டு போய் தள்ள போறாங்கன்னு அர்த்தம். ஹalleluya. The person who advises you and leads you seems to be good, but somewhere they put you on trouble. உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், I will get you a job. என்ன நம்பி காசு கொடு. You just trust me and offer money. காசை கொடுத்ததுல நான் ஆள் இருக்க மாட்டேன். After they get the money, you can't see the person. ஹalleluya. Hallelujah. உனக்கு நான் இருக்கேன். I am with you. என் அன்பு சகோதரி, My beloved brothers and எங்க அப்பா sisters. இறக்கும் பொழுது நாங்களாம் சின்ன பசங்க, We were at very young. We lost our நாங்களாம் father. அழுது கொண்டிருக்கோம். ஒவ்வொரு சொந்தமும் சொல்லி, ஏய் நாங்களாம் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற, We cried at the time, and all our relations said, "We are with you. Don't நாங்க worry. வந்து பாத்துக்கிறோம் உனக்கு, We will take care of you. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாங்க வாங்கி தரோம். Whatever you want, tell us. We will. நீங்க offer you." என்ன பண்ண, லீவுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. At the holidays, you come to our house. அந்த வருஷமே லீவுக்கு போறோம். At the same year, we went to their home எங்க for காது holiday. பட எங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, They talk in front of us. வானர கூட்டம் வந்துருச்சு, The monkey crowd coming. சாப்பாடு எல்லாத்தையும் ஒழிச்சு வைங்க. You just hide all the food. இது எங்க காது பட கேக்குது. We heard these words. ஹalleluya. Hallelujah. ஏன்னா எங்க வீட்ல மொத்தம் 6 பேர். Because in our home we have 6 மொத்தம் போனா people. அவங்க வீட்ல இருக்குது 3 பேர் தான் இருப்பாங்க. Their total family member is 3, but Hallelujah. we are at 6. எங்க வறுமை அவர்களுக்கு ஏளனமாய் மாறுகிறது. Our poverty turn into a strength for them. ஹalleluya. Hallelujah. நம்ம குறைவுகள் மத்தவங்களுக்கு இலக்காரமாய் மாறும். Our weakness seems to be உன் சூழ்நிலை boasting others. தோல்வி, உன் கணவன் சரியில்லை சரி நீ சொல்லினே இரு ஊர் ஃபுல்லா. If you put down your husband in the place, உனக்கு தான் மரியாதை கம்மியா போயிடும். you will dishonor at the place. ஆமென். Amen. வேலையில அசிங்கப்பட்டு வருவோம். We make shame at our job. ஆமா, அசிங்கப்படுறதுக்கு வேலையை ரிசைன் பண்ணிடணும். Instead of getting ஆனா shame, வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்த்தா அந்த வருமானம் தேவை நம்மளுக்கு. after looking their children's trouble, better they அவன் can நாயே continue பேய் their job. சொன்னாலும் தலையாட்டின்னு தான் இருக்கும். Whatever was cold, they are accepting it. ஹalleluya. Hallelujah. உன் பலவீனத்தை மத்தவன் தீவிரமாய் பயன்படுத்தலாம். The others may use your நீ weakness வாழ்க்கையில heavily. முன்னுக்கு வரணும்னு நினைக்கினா உன் பலவீனம், நீ அடிபட்டது, உன் வாழ்க்கையில இருக்க
சோகம் வெளியே தெரியப்படுத்தாது. If you ஹல்லேலூயா. want to overcome your life, do not reveal your weakness and the trouble, the problem you faced. உன் குறையை சொல்ற ஒரே ஆள் யாருன்னா இயேசுவாதான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. You should tell your நீ problem மனிதருக்கு only சொல்லிட்டீன்னா Jesus. அன்னில இருந்து உன் வாழ்க்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். If you reveal your secret weakness with men, you start fall. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God speak with you. இன்னைக்கு அநேகர் இருதயத்துல கர்த்தர் பேசிக் God கொண்டிருக்கிறார். speak with most of the people. சத்ருவான heart. ரெண்டாவது முறையா மலைக்கு மேலே அந்த ஆலயத்து மேல ஏறி நிக்க வச்சுட்டு சொல்றாரு, நீ மேல இருந்து குதிச்சு பாருங்களேன், உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண போறாரு, தூதர்களுக்கு கட்டளையிடுவாரு, உன்னை தாங்க முடியாது. உண்மைதான். The devil took him and set him on the pinnacle and said, you just jump from that. God order your சீட்டு போட, concerning you. இங்க பண்டு கட்ட, உன் கடன்லாம் அடைச்சிடலாம். You just pay here and take மாசம் 100 ரூபாய் தான். settle your மாசம் 500 ரூபாய் தான், வாங்கிடலாம். 100 500 only per month. ஹல்லேலூயா. Hallelujah. சிக்கிறது நீதான். You going to sit on the trouble. முதல் ஆசை உன்னால முடியும்னாரு. First temptation is you ரெண்டாவது உன் கூட இருக்க ஒரு பெரியவர் செய்வார்னு சொல்றான். second, the person who is இயேசு with you will do. பிரதியுத்தரமா அதுக்கு சொல்றாரு, அதற்கு இயேசு, அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. இங்க பாருங்க, உங்களுக்கு யார் தகப்பன்? Who is your father? சொல்லுங்களேன். அப்ப பிசாசுக்கு யாருங்க தகப்பன்? Who is father for devil? பிசாசுக்கு தகப்பன் யாரு? Who is the father நம்ம for ஏசப்பா devil? தான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Hallelujah. ஹல்லேலூயா. Jesus is the ஒரு ஆமென் சொல்லுவோமே. Hallelujah. அவன் சொல்றான், அதே அப்பா உன்னையும் பாதுகாப்பார், கிளம்பி போடா. கையை ஊத்தி சொல்லுங்க, You just lift up your ஏ hand. சாத்தானே, Devil. என்ன துன்பப்படுத்துற சாத்தானே, The devil who trouble me. எங்க அப்பா. My father. சொல்லுங்க, எங்க அப்பா. My father. அதாவது உங்க அப்பா It's your உன்னை father. சும்மா விட மாட்டார். He won't leave you empty. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and கர்த்தர் உனக்கு sisters. வைத்திருக்க பலன், உன்னோட பலன் என்னன்னு தெரியல உங்களுக்கு. You don't know what strength God given to you. என்ன பாஸ்டர் என் பலன்? What strength I have. என்ன pastor? என் பவர்? என் பவர் What kind of power I have. தேவன் உனக்கு தகப்பனா இருக்கிறது அந்த உலகத்துல கிடைக்காத பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. It's a great blessings you have Jesus as your father. அது உனக்கு தெரியல, உன் கூட சுத்தி இருக்க சத்துருக்கு தெரியும். But you don't know the secret, but the devil who surrounds you knows it. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? What first the devil did? உன்னால முடியும். You can. ரெண்டு, உங்க அப்பாவால முடியும். Second, your father can. அடுத்தது ஒன்னு பண்றான், படிங்கள தொடர்ந்து. The next one. மறுபடியும் பிசாசு பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், கொஞ்சம் இல்ல, மிகவும் He took very high mountain. கொஞ்சம் அடுத்ததெல்லாம் சொல்றேன், பெரிய ஆசைதான். It's a great desire. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு வாலிபன் என்கிட்ட வந்து சாட்சி சொன்னான். When one young man came and gave me a ஒரு testimony. பொண்ணு ரொம்ப வருஷமா லவ் பண்ணியிருந்த பாஸ்டர். I loved a girl so many years. அந்த பொண்ணு என்ன பண்ணல, கடைசி வரையும் எனக்கு கிடைக்கல. But I haven't got her. என்னை பார்க்கவே இல்லை. She won't look me. 6 வருஷம் லவ் பண்ணேன். 6 years I loved her. நான் லவ் சொன்னேன். I revealed my love அவ to அக்செப்ட் her. பண்ணிக்கல. She's not accepting. வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. They vacated the home and left. எனக்கு மன வேதனையில வந்தேன். இன்னைக்கு ஆறுதலாய் சபைக்கு வரேன். இன்னைக்கு கர்த்தரோடு இருக்கிறேன். I am coming to the church and I am comforted over here. அப்போ அந்த பொண்ணுனால மன வருத்தனால தான் இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். ஆமா. Because of the girl you are accepting Jesus today. ஜெபம் பண்றான். He is praying very well. நல்ல ஆவியில ஜெபம் பண்றான். He is praying in spirit. இப்பதான் வேலை கொடுக்குது. அந்த பொண்ணு திருப்பியும் சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. Now the devil started his work. The girl returned to the church. இப்போ அவன் பார்க்கலடா, அந்த பொண்ணு கூப்பிட்டு பேசுது. And now the men won't turn to the girl, but அவனை she பார்த்து voluntarily சிரிக்க talked to ஆரம்பிச்சிச்சு. her. She laughed at him. கேட்டு வந்து சொல்றான், He came and said to me, பாஸ்டர், Pastor, கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் அதிசயம் பண்ணாரு. how God did miracle to me. அந்த பொண்ணு இப்போ என்ன லவ் பண்ண சொல்லிருக்கு. Now the girl asked me to love her. நான் சொன்னேன், அது கர்த்தர் செய்யலப்பா. That's not done by God. ஹல்லேலூயா. Hallelujah. சத்துரு இல்ல பாஸ்டர், அது ரட்சிக்கப்பட்ட பொண்ணு. She is a redeemed girl. அது ஜெபிக்கிற பொண்ணு. She is praying girl. நல்லா இருக்கு. She is good. ஏன்னா அந்த பொண்ணு சொல்ற கர்த்தர் வந்து சொப்பனத்துல வந்து அந்த பையனை காட்டினான். Because the girl told me Jesus showed the men in her dream. நல்லது மாதிரி காட்டும். It seems to be show everything. உண்மையாவே கர்த்தர் காட்டுறாருன்னு எனக்கு காட்டி இருக்கணும். If God shows you truly, it shows to me. இல்ல உங்க அப்பா அம்மாக்கு காட்டி இருக்கணும். Either it show to your உங்க ரெண்டு parents. பேருக்குள்ள காட்டுதுன்னா அது தேவன் இல்லப்பா, வஞ்சகமான ஆவி. If it shows to you and that girl, it's a deceiving spirit. அவ்வளவுதான். நம்ம சொல்றது எங்க கேட்பாங்க? The men won't listen my words. ரெண்டு பேரும் சபையை விட்டு போய் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. They left the church and they started their love.
கடைசியில் அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. Finally, the girl married someone else. இந்த பையன் வெறுமையா சுத்தின்னு தான் இருக்கான். Again, the person roam with empty hands. நீங்க எப்போ சத்துரு இடத்துல ஒதுங்க வரீங்களோ உன்னை சுத்தி எல்லா பக்கம் என்ன பண்ணுவான், வலை வீச ஆரம்பிச்சு எங்க போனா விடாதபடி. இப்ப அதிகமான ஆசை. Whenever you trying to keep away from sin, the tempter trying to catch you. மனிதனை ஏமாத்துறது அப்படின்னா இரக்கத்தை பார்த்து ஏமாத்துவாங்க. Earlier people used to deceive by their pity things. யா காசு இல்லையா, கொஞ்சம் காசு கொடு. Oh man, I don't have money, you just give me. நான் வறுமையில இருக்கேன், என் வறுமையை காட்டி கண்ணீரை விட்டு எப்படியாவது ஏமாத்துவோம். They show their poverty and trying to deceive the people. பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா குடும்பமா 4 பேர் வந்து நின்றுவாங்க. You can see such kind of people in railway station and bus stand. நீ காசு கேட்டா பிச்சை கேட்டா நல்லா தான் இருக்கும் போன்னு சொல்லிடுவேன். If they beg them, you easily reject. அப்படி போட்டாலும் 1 ரூபாய் 5 ரூபாய் போடுவேன். Even if you give to the beggar, you can give 1 rupee or 5 rupee. யா நம்ம ஊர்ல இருந்து வந்தேன். If they ask you in polite way, பர்ஸை யாரை திருடிட்டாங்க. we came from some village, they குடும்பமா நிக்கிறோம், ஊருக்கு டிக்கெட் போக காசு இல்ல, நீங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தீங்க நாங்க போயிடணும் உங்க அக்கவுண்ட் நம்பருக்கு நாங்க என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் அனுப்பிச்சிரோம் கொடுங்க. we came from some village, my purse பார்த்தா குழந்தைகளா பார்த்தா பாவமா இருக்கும். they show all. ஐயோ என்கிட்ட 100 ரூபாய் தானே, பரவாயில்ல 100 ரூபாய் கொடுங்கயா. If you said 100 rupees only, okay, it's fine, you just give it to me. நான் 100 ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கேன். I had such experience. ஒரு 2 மாசம் கழிச்சு போனா அதே ஆளு என்கிட்ட வந்து திருப்பி வந்து கேக்குறான். After 2 months I saw the same person. 3 மாசம் ஒண்ணும் போகாம சுத்தி நிக்கிறீங்களா? அப்புறம் தான் அவங்க தெரியுது அவங்க டியூட்டியே இதுதான். Later point in time I ஏமாத்தி their duty is same, deceiving the people. இதெல்லாம் ட்ரெண்ட் போய் அடுத்து என்ன ட்ரெண்ட் தெரியுங்களா? Those trends gone, now we have a new trend. ஆசை. They tempt you. ஆசை. They tempt. இச்சை. The desire. உன்கிட்ட இல்லாதத உனக்கு கொடுக்கணும். They give which நீ ஆசைப்படுற கிடைக்காதத உன்கிட்ட காட்டணும். The unknown thing they show you. எப்படி சொல்லுங்க? How? ஹalleluya. Hallelujah. கடைசியா இயேசு கிறிஸ்துவை உச்சிக்கு இட்டுன்னு போய் And finally the devil took Jesus Christ at the high mountain. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பார்த்துட்டு he showed him all the kingdom of high. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன். யார்கிட்ட? கொடுத்தவருக்கே திருப்பி கொடுக்கிறது. ஹalleluya. To whom the devil படைச்சவருக்கே ஆசை காட்டுறது. he show the desire to the creator. இயேசுவை ஒரு சத்துரு ஏமாத்த முடியும்னா, ஆசை காட்ட முடியும்னா நம்மள ஏமாத்துறங்க. If a devil can try to cheat ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் சொன்னாலும் சரி, விசுவாசம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். You should be very careful at all the things. விசுவாசி உன்னை தேடி ஏதா வருதா? All the things come in belief. யாராவது உன்கிட்ட வாலண்டரியா வந்து பேச வராங்கன்னா ஏதோ உன்கிட்ட ஒரு தேவை இருக்குன்னு அர்த்தம். If someone come and talk to you in voluntarily, something they need from you. ஜாக்கிரதை உள்ளவர்களா இரு. Be careful. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இயேசு கிறிஸ்து இதுவரையும் நீ பெரியவர், உங்க அப்பா பெரியவர் சொன்ன இடத்துல சத்துரு சொல்லுது என்ன வணங்கி கொள்ளும் பொழுதுதான் தேவன் அடுத்தது பேசுறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. இப்ப பேரு பிசாசுக்கு என்ன வைக்கிறாரு? சோதனைக்காரனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? இயேசு வாயிலிருந்து வர வார்த்தை சாத்தானே. சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கையை ரவுண்ட் அடிச்சு சொல்லுங்க. பொல்லாத வானமண்டல பிசாசே, இனி என்னை தொந்தரவு பண்ணுகிற சாத்தானே, குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற பிசாசே, அப்பாலே போ சாத்தானே. Go away Satan. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ சொல்லி பாருங்க, அவன் கம்பீரம் எல்லாம் புஸ்கு மாறிடும். All his brave things gone. ஹalleluya. Hallelujah. என்ன நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. ஹalleluya. உன் நாவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். God gives power to your tongue. உன் பார்வைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். God give authority to your உன் கை செய்யும் காரியங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். God bless your hand work. உன் கால் மிதிக்கும் தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். God blessed wherever you footstep. ஹalleluya. Hallelujah. ஏனா உன்னை ஆளுகிற உன்னை படைத்த உன் தகப்பன் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. Because the person, the creator is big. நான் யார் தெரியுமா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. Just say to your neighbor, who am I? கையை பிடிச்சு சொல்லுங்க. You just நான் யார் தெரியுமா? neighbor and said, who am I?
எங்க அப்பா யார் தெரியுமா? You know my father இயேசு ராஜா. சொல்லுங்களேன். is Jesus. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இது சொன்ன உடனே எப்போ நீ அங்கீகரிக்கப்படுறியோ, எப்போ வாயில இருந்து அங்கீகரிக்கப்படுதோ, பிசாசை மேற்கொள்ள வல்லமை உனக்கு உள்ளது என்று நீ எப்போ விசுவாசிக்கிறியோ, அன்னில இருந்து பிசாசு உன்னை விட்டு ஓட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. Satan will lift from the moment when you confess that you have authority and power. நம்ம என்ன பண்றோம்? யாராவது ஜெபிப்பாங்க. But what we do, we expect someone to pray for us. இந்த கட்டு உடையட்டும். Jesus, this ஏசப்பா, bind இந்த loose. பிசாசுல என்னை விட்டு போக முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. And just pray, Jesus, this Satan go away. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு வல்லமையை கொடுத்துட்டேன். God said to you, I gave வார்த்தையை authority பிரயோஜனப்படுத்து. to you. You just இயேசுவின் use the நாமத்தில் word. இந்த சத்துருவை சுட்டரிக்கிறேன். In the name of Jesus, I'm firing this Satan. உடம்பு வலிக்குதா? இயேசுவின் நாமத்துல வலியை உண்டு பண்ணுகிற பிசாசு என் சரீரத்தை விட்டு போ. If you have body pain, you just command the Satan, go away from my body. போவோம். Definitely leave. வசனம் அததான் சொல்லியிருக்கு. That is what the word confirmed. இது சொன்ன உடனே நடந்தது பாருங்க. After you said what, after he said அப்பொழுது what happened. பிசாசானவன் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். படிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். வாயை திறந்து எப்போ நீ விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு பேசுறையோ, அன்னைக்கு உனக்கு விடுதலை உண்டு. விசுவாசிக்கலாமே You will சொல்லுங்க. get delivered when you use the word and authority. சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் விடுதலையாய் பேசப்போறேன். Today I'm going to talk deliver. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எனக்கு ஏசப்பா எனக்கு தெளிவை கொடுத்துட்டார். Today God clarify me. எனக்கு பின்னாடி ஏசப்பா தான் இருக்காரு. Jesus சொல்லுங்க. is behind me. எனக்கு முன்னாடி ஏசப்பா தான் இருக்காரு. In front Jesus is எனக்கு மேல ஏசப்பா தான். above Jesus. எனக்கு கீழே ஏசப்பா தான். Below Jesus. சத்துருவால ஒண்ணும் செய்ய முடியாது. Satan can't do anything. ஹalleluya. Hallelujah. இனி நான் ஜெயம் கொள்ளுவேன். I'm going to